ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தேமகி தன்னோ புதன் பிரஜோதயாத். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாஷா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். எஸ்கே ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய ஜோதிட தலைப்பு பிறக்க இருக்கின்ற 2024ஆம் ஆண்டு எவ்வாறு அமையிருக்கிறது ஒவ்வொரு ராசிகளுக்கு என்பதை பற்றி ஒரு பார்வை. உலகெங்கும் பரவியிருக்கின்ற எஸ்கே ஜோதிட அன்பர்களுக்கும் உலகத் தமிழர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேஷ முதல் மீன வரை ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் பிறக்க இருக்கின்ற 2024ஆம் ஆண்டு முழுமையும் 9 கிரகங்களுடைய கோச்சார நிலைகளினுடைய அடிப்படையில் எந்த மாதிரியான பலன்கள் தர இருக்கிறது என்பதை பற்றி ஒரு பார்வை. அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை கட்டாயம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னுடைய ஜோதிடம் சார்ந்த ஒவ்வொரு வீடியோ பதிவும் உங்களை வந்தடையும். நன்றி. பொதுவாக 9 கோள்களில் சில கோள்கள் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு நகர்ந்து செல்வது மிக வேகமாக நடைபெறும். அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா முதல்ல சூரியன் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு நகர்ந்து செல்வதற்கு 1 மாதம் எடுத்துக்குது, 30 நாட்கள் எடுத்துக்குது. சந்திரன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்திர பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசியை கடப்பதற்கு, ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு நகர்வதற்கு 2.25 நாட்கள் ஆகிறது. புதன் சுக்கிரன் செவ்வாய் போன்ற கிரகங்கள் ஏறக்குறைய ஒரு 28லேருந்து 30 நாட்கள் 40 நாட்களுக்குள்ள ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு நகர்ந்து செல்கின்றன. ஆனால் சனி பகவான் ஒரு ராசியை இருந்து மற்றொரு ராசிக்கு செல்வதற்கு 2.5 ஆண்டுகாலம் எடுத்துக்கிறார். அதனால தான் அவர் பேரே மந்தன் அப்படின்னு பேர், முடவன் அப்படின்னு பேர். காலை தாங்கி 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 மெதுவாக நகர்ந்து செல்வார். ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு சனி பகவான் நகர்ந்து செல்கின்ற அந்த தூரம், அந்த கால அளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2.5 ஆண்டுகள். அதனால தான் சனி பயிற்சி 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை வருது. இதே குரு பாருங்களேன், ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு நகர்ந்து செல்வதற்கு குரு பகவான் எடுத்துக்கொள்கின்ற கால அளவு 1 வருடம். ராகு கேதுக்கள் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு நகர்ந்து செல்வதற்கு 1.5 ஆண்டு காலம் எடுத்துக்குது. 1 வருடம் 6 மாதம், கிட்டத்தட்ட 18 மாதங்கள் என்கின்ற அடிப்படை எடுத்துக்குது. அப்போ நம்ம இந்த கோச்சார பலன்களை கணக்கிட்டு ஆண்டு பலன்களை தீர்மானிக்கும் பொழுது எந்தெந்த கிரகங்கள் நீண்ட நாட்களாக ஒரு ராசியில் இருந்து பலனை தருகிறதோ அதன் அடிப்படையிலேயே பெரும்பாலும் நம்மளுடைய ஆண்டு பலன்கள் தீர்மானிக்கப்பட்டு கணிக்கப்பட்டு உங்களுக்கு சொல்லப்படுகிறது. வர இருக்கின்ற 2024ஆம் ஆண்டு மீனராசி அன்பர்களுக்கு எவ்வாறு அமைய இருக்கிறது என்பதை பற்றி ஒரு விரிவான பார்வை. பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்தரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு கிரகங்களுடைய கோச்சார நிலையின் அடிப்படையில் எவ்வாறு அமையப் போகிறது என்பதை பற்றி பார்க்கலாம். முதல்ல குரு பகவானுடைய நிலை உங்களுக்கு எவ்வாறு இந்த ஆண்டு இருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். ஸோ மீனராசிக்கு உங்கள் ராசி அதிபதியான குரு பகவான் வருகின்ற மே மாதம் வரை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருப்பார். உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் மே மாதம் வரை இருப்பார். ஏப்ரல் மாதம் முழுக்க இருப்பார். மே 1ஆம் தேதி குரு பெயர்ச்சியாகி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு குரு பகவான் சென்று விடுவார். அப்போ 2ஆம் இடத்தில் இருக்கின்ற இந்த காலகட்டம் எவ்வாறு இருக்கும் என்று பார்ப்போம். பொதுவாக 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். குருவுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு வீடு செவ்வாயோட வீடு. அப்போ ராசி அதிபதி 2ஆம் இடத்தில் இருக்கலாம், தவறில்லை, நல்லது. இருந்தாலும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவானுடைய பார்வை அந்த குருவுக்கு இருப்பதன் காரணமாக ஒரு 50% குருவுடைய நற்பலன்கள் அங்கு குறையுது. சரி, சனியினுடைய பார்வை மட்டும் இல்லைன்னு சொன்னால் நிச்சயம் நல்லா இருந்திருக்கும். இருந்தாலும் தனாதிபதி, ராசியாதிபதி
உங்கள் ராசிக்கு அவர் மிகப்பெரிய அளவுக்கு கெடுதலை செய்ய மாட்டார் என்கின்ற அடிப்படையில் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் நன்மையே. ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்து உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கிறார். சரிங்களா? அப்போ குருவுடைய பார்வை எப்பொழுதும் சிறப்பு தான் கோட்சார காலகட்டத்தில். ஸோ அதனால் கடன், நோய், வம்பு, வழக்கு, சிக்கல் இந்த மாதிரி தொந்தரவுலேருந்து நீங்கள் விடுதலை ஆகிடுவீங்க. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கின்றார். அப்போ ஆயுள் ஆரோக்கியம் கூடும், திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். சரிங்களா? வெளிநாடு, வெளிமாநிலங்கள் செல்வதற்கு உண்டான வாய்ப்புகள், தூரதேசங்களுக்கு போவதற்கான வாய்ப்புகள், இது எல்லாமே இருக்கும். உடல் ஆரோக்கியம் ஏற்படுத்தும். சரிங்களா? 8ஆம் இடமும் வம்பு, வழக்கு, சிக்கல்கள் சம்மந்தப்பட்ட ஒரு சூழல் தான். அந்த இடத்தை குரு பகவான் பார்ப்பதன் காரணமாக நல்லது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். அப்போ தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார், தன்னுடைய வீட்டையே பார்க்கிறார். அப்போ தொழில் முன்னேற்றம், வேலை வாய்ப்பு, நல்ல வருமானம், பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் அத்தனையும் கொடுப்பார் இந்த குரு பகவான். சரிங்களா? உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்து 6, 8, 10ஆம் இடங்களை பார்ப்பதன் மூலமாக ஒரு சிறப்பான ஒரு சூழல் தான் உங்களுக்கு நிலவுது. எனவே குரு மே மாதம் வரை, ஏப்ரல் மாதம் முழுமையும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருந்து பார்க்கின்ற 6, 8, 10ஆம் இடங்களை பலப்படுத்துவதால் உங்களுக்கு சிறப்பு தான். மே 1ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு குரு பகவான் வருவார். வந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பார். சரிங்களா? உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் 3ஆம் இடத்திற்கு வந்து 7ஆம் இடத்தை பார்க்குறார். 7ஆம் இடம் என்பது திருமணஸ்தானம். அப்போ யாரெல்லாம் திருமணத்தை நோக்கி இருக்கீங்களோ, திருமண காலகட்டத்தில் இருக்கீங்களோ, திருமணத்துக்கான முயற்சிகள் உங்களுக்கு வீட்டில் இருந்ததுன்னு சொன்னால், மே மாதத்துக்கு பிறகு வருகின்ற குரு பெயர்ச்சிக்கு பிறகு, ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு வருகின்ற குரு பெயர்ச்சி ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்த்து நிச்சயமாக திருமணத்தை நடத்தி வைக்கும். சரிங்களா? ஒரு 25 வயசு 30 வயசு இந்த கேப்பில் இருக்கிறீங்க நீங்கள் மீனராசி அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக குருவுடைய பார்வை உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கும். நீண்ட காலமாக இருந்த அந்த மன கஷ்டங்கள் தீர்ந்து போயிடும். நல்லதொரு திருமண வாழ்க்கை அமையும். நண்பர்கள் வகைகள் உங்களுக்கு லாபங்கள் வந்து சேரும். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஷிப் மூலமாக நல்ல ஒரு ஃபேம் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு புகழ் கிடைக்கும். அதே மாதிரி ஷேர் பிஸ்னஸ் பண்ணிங்கனாலும் நல்லது தான், ஏன்னா குருவுடைய பார்வை கெடுக்காது. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்ப்பார். அப்போ தந்தை வழி உறவுகள் மூலமாக லாபங்கள் கிடைக்கும். சரிங்களா? அப்பா வழியான சொத்துக்களிலிருந்து உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அப்பாவுடைய சொத்துக்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியை எடுத்து நீங்கள் அதை விற்று அதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு முதலீடு செஞ்சீங்கன்னா அது சிறப்பாக இருக்கும். ஏன்னா குருவுடைய பார்வை அவ்வளோ சிறப்பு. உங்கள் ராசி அதிபதி குரு பகவான். சரிங்களா? குரு பகவான் இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடங்களை பலப்படுத்துவார் என்கின்ற அடிப்படையில் மே மாதத்துக்கு பிறகு 7, 9, 11ஆம் இடங்களை குரு பகவான் பார்ப்பதன் காரணமாக உங்களுடைய 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் பலமடையுது. சரிங்களா? இப்போ 7ஆம் இடம் என்பது இப்போ தான் சொன்னேன், திருமண ஸ்தானம். அப்போ 9ஆம் இடங்கிறது தாப்பண்டம். அப்போ அப்பா வழி உறவுகள், அப்பாவுடைய ஆயுள் ஆரோக்கியம் எல்லாம் சிறப்பாக இருக்கும். 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம், வெற்றி ஸ்தானம் இல்லையா? அப்போ தொழில் முன்னேற்றம் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையும். சரிங்களா? எக்ஸாம் சம்மந்தப்பட்ட துறைகளில் நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சார்ந்த துறைகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தால் போதும், சிறப்பாக இருக்கும். ஆக மீனராசி அன்பர்களுக்கு குருவுடைய தன்மையை பொறுத்து நம்ம கணிச்சோம்னா இந்த 2024ஆம் ஆண்டு சிறப்பாக இருக்குது. சனி பகவானுடைய நிலை உங்கள் ராசிக்கு எவ்வாறு இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் சனி பகவான் 2.5 ஆண்டு காலம் இருக்க போகின்றார். அப்போ இது ஒரு விரயமான ஒரு காலகட்டம். அது 7.5 சனியினுடைய துவக்கம். 7.5 சனியில் இப்போ தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே 7.5 சனியினுடைய பிடியில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு உள்ளே வரீங்க. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சனி பகவான் வருகிறார். 12ஆம் இடம் என்பது உங்கள் ராசிக்கு விரயஸ்தானம் இல்லையா? எனவே இது பேர் விரயச்சனி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 2.5 வருஷம் விரயங்கள் தான். சரிங்களா? அப்போ 2.5 ஆண்டு காலம் விரயங்கள் அப்படின்னு சொன்னால் மே மாதத்துக்கு பிறகு வருகின்ற குரு பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கும் இல்லையா? அப்போ திருமணம் சார்ந்த வகைகளில் உங்களுக்கு விரயங்கள் நடக்கும். அதனால தான் நான் சொன்னேன், சுப விரயங்கள் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னேன் நான். சரிங்களா? அப்போ வீடு, மண்மனை வாங்கிறது, இந்த மாதிரியான ஒரு சுகபோக வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது, அதன் வழிகளில் உங்களுக்கு விரயங்கள் நடப்பது என்பது ரொம்ப நல்லது. சரிங்களா? உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் சனி பகவான் இருக்கிறார். இது விரயஸ்தனி காலகட்டம். அப்போ விரயங்கள் சுப விரயமாக நீங்கள் பண்ணிக்கிங்க. வீடு வாங்குங்க, நிலம் வாங்குங்க, வண்டி வாகனங்கள் வாங்குங்க, சிறப்பு. 7ஆம் இடத்தோட குரு பகவான் தொடர்பில் இருப்பதனால் மே மாதத்துக்கு பிறகு திருமணம் கைகூடி வரும். அப்போ திருமணம் சார்ந்த வகைகளில் நீங்கள் விரயம் செய்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு சுப விரயங்களாகவும் வாழ்க்கை திருப்தியாக இருக்கும். பயப்பட தேவையில்லை. சரிங்களா? ஸோ ஆரம்ப காலகட்டத்தில்
அந்த ஒரு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதம் வரை உங்களுடைய ராசி அதிபதியான குரு பகவானை சனி பார்க்கும் பொழுது ஒரு மந்தமான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும். இருந்தாலும் குரு பெயர்ச்சிக்கு பிறகு அதுவும் சிறப்பாக சீரடையும். அதே மாதிரி சனி பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்ப்பார். 9ஆம் இடத்தை பார்ப்பது என்பது அப்பாவுடைய உடல்நலத்தில் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் மே மாதத்துக்கு பிறகு வருகின்ற குருவுடைய பார்வை 9ஆம் இடத்துக்கு இருப்பதன் காரணமாக அந்த பிரச்சனையும் உங்களுக்கு சரியாயிடும். பயப்பட தேவையில்லை. சரிங்களா? ஸோ 7ஆம் சனியினுடைய துவக்கம் விரைச்சனி, அவ்வளோதான். ஒன்றும் பெருசாக நீங்கள் ஒன்றும் கவலை கொள்ள தேவையில்லை. சனி ராசி உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்தாலும் கூட குருவுடைய பார்வை அங்கே இருப்பதன் காரணமாக மிகப்பெரிய அளவுக்குள்ள தொந்தரவு வந்துடாது. ஸோ சனியினால் கெடுபலன்கள் சொன்னாலும் குருவுடைய பார்வை அதை ஈடுகட்டும். அதனால் இந்த சனி குரு தன்மையை பொறுத்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்குள்ள பிரச்சனை வராது. சரிங்களா? குருவினுடைய பார்வை சனியினுடைய கெடுபலன்களை குறைச்சிருன்னு சொல்கிறேன் நான். ஓகே, ராகுவோடைய நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், ராகு உங்கள் ராசிலே இருப்பது சிறப்பு இல்லை. சரிங்களா? அப்போ இந்த ஆண்டு முழுக்க இந்த ராகு பகவான் உங்கள் ராசிலே இருப்பார். ராகு ஒரு பாவகிரகம் இல்லையா, ஒரு சர்ப்பம். அப்போது ராசியின் மீது ராகு பகவான் இருக்கும் பொழுது கிரகணம் மாதிரி தான் அது அர்த்தம். சந்திர கிரகணம் ஏற்படுகின்ற ஒரு சூழல் தான் அது. அப்போ மனது புத்தி ராகுவால் கிரகணப்படுத்தப்படுது. அப்போ தெளிந்த சிந்தனை, தெளிந்த புத்தி, மன அமைதி இல்லாத மாதிரி இருப்பீங்க. ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. மனம் குழப்பத்திலே இருக்கும், மனம் மந்தமாக இருக்கும். சரிங்களா? கண்டதுன்னு நினச்சி யோசித்து தூக்கம் இல்லாமல் இருப்பீங்க. ஸோ அந்த நிலையை நீங்கள் விட்டு ஒழிக்கணும். இந்த ராகுவினுடைய கோச்சார நிலையை பொறுத்து மீனராசிக்கு சிறப்பு இல்லை. ஸோ நம்ம உடம்புல ஏதோ ஒன்று பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சாதாரண தலைவலியாக இருந்தாலும் கூட, ஒரு கைவலி கால்வலியாக இருந்தாலும் கூட மிகப்பெரிய அளவுக்கு அதை யோசித்து உங்களுடைய மனதானது பாழ்படும். சரிங்களா? எனவே அந்த நிலையிலிருந்து தவிர்த்துருங்க. சரிங்களா? பிள்ளையார் பட்டி போங்க. ராகு கேதுகளுக்கு சனி பகவானுடைய தாக்குதல் இருந்தாலும் கூட பிள்ளையார் பட்டி விநாயகர் கோயிலுக்கு போங்க, பரிகாரம் செய்யுங்க, அர்ச்சனை அபிஷேகம் செய்யுங்க, அன்னதானம் பண்ணுங்கள், தீபமேற்றி வழிபடுங்க. இந்த சந்திரன் மீது ராகு செல்கின்ற காலத்தை நீங்கள் எளிமையாக வென்று விடுவீர்கள். சரிங்களா? ஸோ உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கின்றார். ராசியிலே ராகு இருந்துச்சுன்னா 7ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கும். அப்போ கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையின்மை குறைய வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் மே மாதத்துக்கு பிறகு 8 மாதங்கள் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்ப்பார். கேதுவால் ஏற்படுகின்ற தொந்தரவுகளை குரு பகவான் சரி செஞ்சிருவார். சரிங்களா? ஸோ இந்த காலகட்டமானது 2024ஆம் ஆண்டு. 2 விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன். குருவினுடைய நிலை உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. உங்கள் ராசியாதிபதி அவர் நன்மையை செய்வார். குருவுடைய பார்வை பெற்ற இடங்களும் சிறப்பாக இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் 6, 7, 8, 9, 10, 11ஆம் இடங்களை குரு பார்க்கின்றார். அப்போ இது எல்லாமே சிறப்பு தான். ஒன்று உங்களுக்கு விரைச்சனி, 7ஆம் சனியுடைய துவக்கம். உங்கள் ராசியிலேயே ராகுபவன் நகர்கின்ற இந்த காலகட்டம் சற்று மந்தமான ஒரு சூழலை ஏற்படுத்தும். ஸோ கவனமுடன் இருந்து சிந்தித்து செயல்பட்டீங்கன்னு சொன்னால் இந்த 2024ஆம் ஆண்டு மீனராசி அன்பர்களுக்கும் சிறப்பாகவே அமையும் என்பதில் கொஞ்சம் கூட ஐயமில்லை. நன்றி, வணக்கம்.